ஹலோ டிஆர்எஃப், வாய் இல்லைன்னா நாய் கூட சீண்டாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் சில கம்பெனியோட பேர் இருக்கனால சில வண்டியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 என்ன பெருசா ஏடி வண்டிங்கிறீங்க. அது பர்ஃபெக்டான ஒரு ஏடி வண்டியா இருக்கா? ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற பேர் இல்லை அப்படின்னா அந்த வண்டியை நேரம் காணாம போயிருக்கும். நான் குறை சொல்லணும்னு சொல்ல வரல, அந்த வண்டியில உள்ள டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் இப்ப சொல்ல வரேன். அதை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டிசைன் ஒரு சிம்பிளான டிசைன் தான், இருந்தாலும் ஒரு ஏடி வண்டிக்கு சூட்டபிளான டிசைன். நெக்ஸ்ட் கம்பெனிக்காரன் கிளைம் பண்றது என்னமோ 30 மைலேஜ் தருங்கிறான். அப்படிலாம் கிடையாது. மிஞ்சி போனா 24 கொடுக்குது. 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனீங்க அப்படின்னா லைட்டா ஹேண்டில் பார்ல வைப்ரேஷன் தட்டுப்படுகிறதுப்பா. ஹீட் ஐயோ அப்படி ஒரு ஹீட் தப்பு அடிக்குது. ஒரு 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போய் லைட்டாக மோதனா கூட சேஸ் புரோக் ஆகிற நிலைமையில் தான் இருக்குது. இது ஆல்ரெடி பல பேர் பல குற்றச்சாட்டுகளை வச்சு நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டோன்னு என்னதான் ஆரி சொன்னாலுமே எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ வரைக்கும் சேஸ் அப்படியாக்க தான் இருக்கு. காம்படிட்டர் பைக்கை கம்பேர் பண்ணுறப்ப டாப் அண்ட் பெர்ஃபார்ம் சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. தெரியாம தான் கேட்குறேன், ஸ்டாக்கில் கொடுக்குற விண்ட்ஷீல்டு எதுக்குன்னு கேட்குறேன். நாட் யூஸ். ஏடி வண்டினா ஸ்போக் வீல் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் டியூப்லெஸ் டயரை போட்டுருக்கலாம். டியூப் டயர் தான் போட்டிருக்கீங்க. ஃபியூச்சரில் வேணா டியூப்லெஸ் நாங்கள் சேஞ்சஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்போ போடலாம்ல? காசு வாங்குறீங்களோ? ஸ்டாக் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்டாக தான் இருக்குது. ஒரு லாங் டிரைவ் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்டில் வைப்ரேஷன் தட்டுப்படுகிறது. வண்டி புதுசாக எடுத்தோடனே முதல்ல சீட்டை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி ஆரிய ஒரு பெஸ்டான சீட்டை ஏன் தரக்கூடாது? எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கீங்க, அருமை. ஆனால் ஏன் கொடுத்துருக்கீங்க, எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுங்க. நைட்டு வெளிச்சத்தை காணும். ஏடி வண்டி வெயிட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபைபர் மெட்டீரியல் அதிகமாக பயன்படுத்திருக்கீங்க. பட் அதோட குவாலிட்டி டவுட் தான். பெர்ஃபார்மன்ஸ் மோடு ஈகோ மோடுன்னு கொடுத்துருக்கீங்க. பட் பெரிய டிஃப்ரென்ஷியேட் இருக்கிறாப்புல நான் உணரல. டைலைட் கொடுக்காம அதோட ஃபங்க்ஷனை ரியரில் இருக்கிற இண்டிகேட்டரே பண்ணுறாப்புல கொடுத்துருக்கீங்க. பட் பில்லியனை ஏற்றும் போது எக்கு தப்பா நிறைய டைம் சிக்குது. அதனால சொல்கிறேன், இண்டிகேட்டர் உடஞ்சி போச்சு அப்படின்னா டைலைட்டோட ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறது? இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமா மியூசிக்கு நேவிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாப்புல கொடுத்துருக்கீங்க. வெரி குட். பட்டு ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் ஆஃப் ஆகிடுது. அதுக்காக ஃபோனை எனி டைம் ஆன் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா பேட்டரி சரசரன்னு காலி ஃபோன் ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி மியூசிக் கேட்கறதா இருந்தால் தேர்ட் பார்ட்டி ஆப்பான அந்த ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருந்து நம்ம கேட்க முடியாது. ஒன்லி மொபைல் ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தா மட்டும்தான் கேட்க முடியும். என்ன டெக்னாலஜிடா இது? சரி, வண்டியிலேருந்து சார்ஜை போடலான்னு பார்த்தாலும் அது ஒரு குயிக் ஃபாஸ்டராக இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் புதுமையாக நல்லா தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னும் நல்லா கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமே. ஆமாம், அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், க்ரூசர் கண்ட்ரோல் இம்புட் ரேட்டு கொடுத்து வாங்குறோம்ல, கொடுத்துருக்கலாம்ல. டிக் டிக் டொக் டொக் டக் டக் இதெல்லாம் இன்ஜின் நாய்ஸ். இன்ஜின்லேருந்து இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் நிறைய கேட்கிறது. அது ஏன் கேட்கிறது அப்படின்னு ஒரு ரெக்டிஃபை பண்ணுங்க. ஆரி ஸ்விட்ச் குவாலிட்டி ஆகா புவரே. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ஓஹோ ஆவரேஜ். லோ எண்டில் டார்க் வேஸ்டாக இருக்கு. அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. சிட்டியில் கீர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப கிரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. லேக் ஆகிறாப்புல இருக்கப்பு. அதே மாதிரி ஒரு ஆர்பிஎம்எஸ் எல்லாம் பட்டுன்னு குயிக்காக ரைஸ் ஆக மாட்டேங்குது. என்ன சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆரி ஒஸ்டான ஒஸ்ட். இதுதான் அந்த வண்டியில் இருக்கிற மேஜர் நெகட்டிவ். இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்க. டாப் கிளாஸ் வண்டி தான். இருந்தாலும் நிறைய பேர் அதை லைக் பண்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ராயல் என்ஃபீல்டு அந்த நேமுக்காக தான். பேஸ் மாடல் 3,34,000 டாப் எண்ட் 3,58,000 வரைக்கும் வருகிறது. இந்த ஹிமாலயன் 450 மொத்தம் 4 வேரியன்ட்ஸ்ல வருகிறது. ஓகே டிஆர்எஃப், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த வண்டியை புட்டு வைப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.